அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களின் உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைகின்றார் உலக நகர்வு நிகழ்ச்சியில். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் பொண்டாய் என்ற பிரபலமான ஒரு பீச், அங்கே இஸ்ரேலியர்கள் கொண்டாடும் ஹனுக்கா என்ற அந்த அவர்களுடைய கொண்டாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது 2 ஆயுதம் தாங்கிய நபர் துப்பாக்கி தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். 11 பேர் இறந்திருக்கிறார்கள் கூறுகிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தை நான் உடனடியாக பார்த்தவுடன் தொலைக்காட்சிக்கு முன்னால் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். நீண்ட நேரமாக சமூக வலைத்தளங்களின் கருத்துக்களை பார்த்தேன். உடனடியாகவே எனக்கு தோன்றியது, காசாவில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்தேன். அதை உடனடியாக சமூக வலத்தில் சுட்டிக்காட்டினார்கள். மேற்கத்திய நாடுகளுடைய தொலைக்காட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் 24 மணி நேரமும் ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தை தான் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள். உயிர் இழந்தால் அது உயிர் தான், அதை மதிக்கத்தான் வேண்டும். அது இஸ்ரேலியராக இருக்கட்டும், பலஸ்தீனியராக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும். இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன என்று ஏதாவது அறியக்கூடியதாக இருந்தா என்று நீங்கள் கூற வேண்டும். அதே நேரத்தில் ஏன் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய இந்த இரட்டை போக்கின்ற விடயத்திலும் நீங்கள் என்ன எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூற வேண்டும். உண்மைதான். முதலில் இந்த தாக்குதல் தொடர்பாக இதை பயங்கரவாத தாக்குதலா இல்லையா என்று தெரியாதென்று ஆஸ்திரேலியா சொன்ன போதும் இப்போது அதனை ஒரு பயங்கரவாத தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு தந்தையும் மகனும், 50 வயது தந்தையும் 24 வயது மகனும் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன்னியங்கி துப்பாக்கியை விட அதாவது ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ், அதை சுடுவதை பார்க்கும் போது அவர்கள் லோட் பண்ணி தான் சுட்டிருந்தார்கள். இந்த ஹனுக்கா என்ற அந்த விழாவின் முதலாவது நாள் இந்த பொண்டி பீச்சில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் குழுமி இருந்தார்கள். அதற்குரிய மிகப்பெரிய விளம்பரங்களும் போடப்பட்டிருந்தன. அப்ப அதற்குள் தான் இந்த சூடு இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் இந்த இருவரும் முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரிஜினாக கொண்டது என்று கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 16 பேர், அதாவது ஒரு தாக்குதலாளி உட்பட 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 காவல்துறையினர் உட்பட 40க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொல்லப்பட்டவர்களில் இந்த சபார் ஹவுஸ் என்று சொல்கின்றது இஸ்ரேலின் மத ஆலயம். அந்த ஆலயத்தின் அசிஸ்டன்ட் ரபி என்று சொல்றது ஒரு பிரதி மதகுருவும் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த மதகுருவை பொறுத்தவரையில் அவர்தான் இந்த விழாவின் ஆர்கனைசர், ஏற்பாட்டாளர்களில் ஒருவர். அது மட்டுமல்லாது காசாவில் இடம்பெற்ற போருக்கு மிக தீவிரமான ஆதரவை வழங்கியவர் என்பது மட்டுமல்லாது பல தடவைகள் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு ஆசி வழங்கி வந்தவர் தான் அவரும் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றார். பல மத குருக்கள் இதில் அவருடன் இணைத்து சேர்த்து கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பலர் இதை நீங்க பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் ஒரு ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸும் இல்லை. ஆனால் சுடுபவரை பார்த்தால் மிகவும் அதாவது பயிற்சி பெற்றவர் போலதான் அந்த துப்பாக்கி சூட்டை பார்க்கும் போது தெரிகிறது. குறிவைத்து சுட்டிருக்கின்றார். அதில் ஒருவரின் துப்பாக்கியை அந்த பல வியாபாரி ஒருவர் துணிச்சலாக பறித்ததில் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அவர் அதை பறித்த பிற்பாடு அவரும் காயமடைந்திருந்தார். அவரை நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிறிஸ் போய் சந்தித்திருந்தார். அவரை ஒரு ஹீரோவாகத்தான் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் 4 காவல்துறையினர் அங்கு அந்த இடத்தில் இருந்த போதும் ஒரு சாதாரண பொதுமகன் அந்த துப்பாக்கியை பறித்து அதை நிறுத்தியது, அவரை நிலைகுலைய செய்தது ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போ எந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் இதை பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்களோ அந்த துப்பாக்கியை பறித்தவரும் ஒரு முஸ்லீம், அகமட் என்ற ஒரு முஸ்லீம் நபர் தான் துப்பாக்கியை பறித்தவர். இப்போது அவருக்கான உதவியாக கூட ஒரு நாளுக்கு $1 மில்லியன் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கான பரிசாக கூட சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமா. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாகவே தகவலை வெளியிட்டார். உடனடியாக சொல்லி இருக்கின்றார் பெஞ்சமின் நெத்தனியாகு, இந்த தாக்குதல் தொடர்பாக தாங்கள் முதலில் ஆஸ்திரேலியாவுக்கு எச்சரித்ததாகவும், எப்படி எச்சரித்தார்கள் என்றால், நீங்கள் இந்த 2 தேசங்கள் என்ற கொள்கைக்கு ஆதரவாக ஐநாவில் வாக்களித்தபடியால் தாக்குதல் நடக்கலாமா,
இதை எதோட கொண்டு வந்து கோக்குறாங்க. அதுக்குள்ளும் தங்களுக்குரிய ஏனென்று சொன்னால் இந்த பாகிஸ்தான், அதாவது இந்த இரு தேசங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்ததால் உங்கள் தேசத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்றதை கொண்டு வந்து அவர்கள் முடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, அதாவது திங்கட்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை நடந்த திங்கட்கிழமை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் சமாதிகள் உள்ள இடங்களுக்கு, அதாவது இறந்தவர்களை புதைக்கின்ற இடங்களுக்கு பண்டித் தலைகளை கொண்டு போய் எறிந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. அது ஒரு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஒரு கலவரமான நிலைமையாகத்தான் இது மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்ப ஆஸ்திரேலியாவின் உள்ளக புலனாய்வுத்துறை ASIO என்று சொல்கிறது. அவர்களின் கருத்தின்படி இந்த தாக்குதலாளியில் ஒருவரை 2019 தாங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரித்ததாகவும், பிறகு அவரை சிறையில் வைத்திருந்ததாகவும், பிறகு அவரை விடுதலை செய்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப ஆஸ்திரேலியாவில் 1996 போர்ட் ஓதர் என்ற பகுதியில இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 35 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இதனைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை இப்போது ISIS உடன் இணைப்பதாகவும் அல்லது இஸ்ரேலியருக்கு எதிரான ஒரு தாக்குதலாகவும் சித்தரிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும், கடந்த இப்ப சில மாதங்களுக்கு முன்னர், நினைக்கிறேன் அக்டோபருக்கு முதல், அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இப்ப இலங்கையின் அருகம்பே பகுதியிலும் இந்த சபாட் ஹவுஸ் கணக்கு இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் அங்கு பெருமளவில் போயிருக்கிறார்கள். எனவே அங்கு இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெறலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னான தாக்குதல் தான் இப்போது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றது. நீங்கள் கூறுவது சரி. அதாவது இஸ்ரேலியர்களை பொறுத்த மட்டில் என்ன நடந்தாலும் உடனடியாக ஆன்டிசிமெட்டிசம் என்று சொல்லி விடுவார்கள். அப்படி என்றால் அடக்கி விடலாம் என்று. இனி என்னமொன்று கட்டித்தனவை பாருங்கள், ஒன்றோடு ஒன்றை கொண்டு வந்து முடக்கி இருக்கிறார் என்று நீங்கள் கூறும் பொழுது, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் இரு தேசத்துக்கு ஆதரவு வழங்கியதால் தான் இவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இன்னொரு விடயத்தை நான் சம்பவத்தை பார்த்தேன். அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இஸ்ரேலியர் ஒருவர் இஸ்ரேலை விட்டு அவர் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் அவருக்கு. அவரோடு அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இறந்தவர்கள் உண்மையிலே அப்பாவிகள். அந்த சம்பவத்தை அவர் பரிதாபமாக கூறினார். அதே நேரத்தில் இந்த சர்வதேச நாடுகள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தையும் அவர் அதில் சுட்டிக்காட்டின விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளை. ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை, பொண்டாய் அந்த பீச்சில் நடந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழோடு பயந்து கொண்டுமேக்கா நன்றியை கூறிக்கொண்டு இனி சிரியாவுக்கு வருவோம். நாள் அதிபர் அசாட் அவர்கள் அவர் பதவி இழந்து ரஷ்யாவில் போய் அங்கே தஞ்சம் கோரி இருக்கின்ற நேரத்தில் புதிய ஆட்சியை கொண்டு வந்திருந்தார்கள். சமீபத்தில் கூட சிரியாவினுடைய அதிபர் வாஷிங்டனுக்கு சென்ற சம்பவத்தையும் நீங்கள் எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் கூறினீர்கள். ஆனால் ஈராக்கில் எப்படி இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்ததோ அதே போல் இப்பொழுது சிரியாவிலும் நடைபெறுவது போல் தெரிகின்றது. குறிப்பாக அமெரிக்காவுடைய 3 இராணுவத்தினரை சுட்டதாக செய்திகள் வருகின்றது. இதன் பின்னணியில் ISIS என்ற அந்த அமைப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார், நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று கூறுகிறார். என்ன நடக்கின்றது கூறுங்கள். உண்மைதான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்ல மெல்ல ISIS எல்லா இடமும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். 2019 காணாமல் போனவர்கள் காணாமல் போகும்போது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்பட்டது. அது ISIS நடத்தினதோ யார் நடத்தினதோ இன்று வரையும் தெரியாது. ஆனால் ISIS-ஐ வைத்துக் கொண்டு பலரும் தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இப்போது ISIS சிரியாவில், அதாவது அசாத்தின் அரசாங்கம் வீழ்ந்த பிற்பாடு இடம்பெற்ற முதலாவது தாக்குதல் அமெரிக்கா மீது இதுவாக இருக்கலாம். இதில் ஒருவர் தான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். இந்த தாக்குதல் நடத்தியவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் இந்த தற்போதைய புதிய அரசின் படைக்குள் உள்ள ஒரே ஆளாகத்தான் இருக்கிறார். அமெரிக்காவுடனும் இணைந்து வேலை செய்தவர் தான் இவ்வாறு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். அதாவது ஸ்லீப்பர் செல் என்று சொல்றது. ஐக்கிய நாடுகள் சபை அண்மையில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட சிரியாவில இன்னும் 5000 தொடக்கம் 7000 ஸ்லீப்பர் செல்கள் ISIS உறங்கு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்கள் இந்த நேரமும் தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றனர். அந்த நிலையில் தான் அதாவது சிரியாவின் பல்மேரா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அவர்கள் கூட்டு ரோந்தாகத்தான் இருந்தது. சிரியா படையினரும் அமெரிக்க படையினரும் இணைந்து
அதில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 2 இராணுவத்தினரும் ஒரு ஒப்பந்தக்காரர், அவரும் அமெரிக்கர் தான், 3 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் உடனடியாகவே AH-60 ரக உலங்கு வானூர்திகளில் ஏற்றிக்கொண்டு ஈராக்கின் அருகில் இருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. தாக்குதலாளியும் அதில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்ப அதில் ஒருவர் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார், அவரும் இறந்து விட்டார். அதுவும் சிரிய இராணுவத்துக்குள் ஊடுருவியவராகத்தான் இருக்கின்றார். இந்த நிலையில் ட்ரம்ப் எவ்வாறு இதை தாக்குதலை, அதாவது இதற்கு கெரில்லா தாக்குதலாகத்தான் பார்க்கலாம், எவ்வாறு முறியடிக்க போறான்னு தெரியாது. இருந்த போதும் உடனடியாக நீங்க பார்க்கலாம், அமெரிக்காவுடைய F-16 விமானங்கள் வானில் பறந்து கொண்டிருந்தன. அதே போல A-10 தண்டர்போல்ட் விமானம் பயங்கர தாக்குதலை நடத்தியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்கு தாக்குதல் நடத்துகிறார்கள் நான் நினைக்கிறேன், அதுவும் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலாகத்தான் இருக்கலாம் என்றுதான் நான் யோசிக்கின்றேன். அப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப சிரியாவின் தற்போதைய அரசு கூறுகிறது என்னென்று சொன்னால், ஒரு 4 நாட்களுக்கு முன்னரே தாங்கள் அமெரிக்காவுக்கு தகவலை அனுப்பிவிட்டோம், இவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெறப் போகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்கா அதிகாரிகள் கூறுகிறார்கள், ட்ரம்ப் வந்த பிற்பாடு அங்கு 2000 படையினர் இருந்த இடத்தில் 1000 குறைத்து இப்போது 700 படையினராக அங்கு இருக்கிறார்கள். மிகுதி பேரை இவர் வேறு இடங்களுக்கு மாற்றி விட்டார்கள் என்று சொல்லியும், அப்ப அந்த 700 பேரும் அங்கு இனி ஒரு இலகுவான இலக்குகளாக இருக்கலாம் என்று கூட கூறப்படுது. சிரியாவுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது உடனடியாக எனக்கு ஈராக் தான் ஞாபகம் வரும். ஈராக்கை சதாம் ஹுசேன் இருந்த பொழுது அவர் 20,000 கொண்டிருந்தால் 25 ஆண்டுகளுக்கு இவர்கள் ஒரு ஆண்டுக்குள் போய் 10 மடங்கு கொண்டு விட்டார்கள். அந்த நாட்டை ஒரு சீரற்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அங்கே ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அங்கே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமையைத்தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி லிபியாவில் அவ்வாறான நிலைமை, எகிப்திலும் அப்படி முயற்சி எடுத்தார்கள். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு இப்படியான ஒரு சூழல் இருப்பது முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நான் கூறுவது சிரியா, ஈராக், லிபியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற சீரற்ற நிலை அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கிறதா? அமெரிக்காவுக்கு அந்த சீரற்ற நிலை தேவையாக இருக்கின்றது. அதுதான் அவர்களுக்குரிய பிரச்சனை என்று சொன்னால், அதாவது குழம்பிய குட்டையில் மீனை பிடிப்பது என்று சொல்லி, என்னென்று சொன்னால், ஒரு நாடு ஸ்டேபிளாக இருந்தால் இவர்களால் ஊடுருவ முடியாது. உள்ளுக்குள் ஒப்பந்தக்காரர்களை அனுப்ப முடியாது, NGOக்களை அனுப்ப முடியாது. நாங்கள் உங்களுக்கு ஆங்கில கல்வி படிப்பிக்கிறோம், ஜனநாயகத்தை சொல்லித்தாரோம், அரிசியை தாரோம், பருப்பை தாரோம் என்று புகுந்து அந்த மக்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்த முடியாது. இவ்வாறான நிலையில் அவர்களால் ஏற்படுத்த முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்கு பலர் இந்த அரங்கத்துக்குள் இருக்கிறார்கள். இப்ப ரஷ்யா சிரியா மீதான இந்த தாக்குதல் இடம்பெற்று அலிப்போ பகுதி விழுந்த போது ரஷ்யா ஒன்றை தற்போதைய புதிய சிரிய அரசுக்கு சொன்னதாம் என்னென்றால், அலிப்போவுடன் நில்லுங்கள், உங்கள் தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கால வர வேண்டாம். ஆனால் அவர்கள் இங்கால வந்தார்கள். ரஷ்யா அசாத்தை பத்திரமாக கொண்டு போய்விட்டது. ஆனால் ரஷ்யாவின் தலைமை இப்போதும் இருக்குது. அப்ப இப்போது ரஷ்யாவும் அதற்குள் ஒரு பிளேயராகத்தான் இருக்கின்றது. அப்ப இதில் யார் யாரை குறிவைக்கிறார்கள், இது தாக்குகிறார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடம். அதே மாதிரித்தான் ஆப்கானிஸ்தானும், அதே மாதிரித்தான் ஈராக்கும், அதே மாதிரித்தான் லிபியாவும் உங்களுக்கு தெரியும். இப்போது அரைவாசி ரஷ்யாவுக்கு இருக்கிறது, அரைவாசி யூரோப்போட இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் அதற்குள் ஒரு பிளேயர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி எல்லா நாடுகளும் நுழைந்தால் இந்த நாட்டின் நிலைமை எவ்வாறு ஆகும் என்றதுக்கு இந்த நாடுகள் ஒரு உதாரணம். அடுத்த எதிர்காலத்திலே இப்ப உதாரணமாக போறது இலங்கையாகத்தான் இருக்கும். என்னென்று சொன்னால், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவும் இறங்கி, இந்தியாவும் இறங்கி, சீனாவும் இறங்கி என்று அது இப்போதுதான் ஆரம்பமாகிறது. அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கும். அதே போலதான் இங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப சிரியாவின் இந்த தாக்குதல் நடந்த அடுத்த அதே தினம் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் ட்ரோன் தாக்குதல் மூலம் அளிக்கப்பட்டது. அதில் பெருமளவான எரிபொருட்கள் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா சிரியாவில் இருந்து எரிபொருட்களை, எண்ணெய்களை அகழ்ந்தெடுத்து அதை வேறு இடங்களுக்கு அனுப்பி கொண்டு இருப்பது தெரிந்த விடயம். இப்போது அந்த எண்ணெய் வயல்களுக்கும் தாக்குதல் அச்சம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடிய இருக்கு. நீங்கள் கூறுவதை பார்த்தால் ரஷ்யா இல்லாவிட்டால் அமெரிக்கா வெகு விரைவாக ஆட்டத்தை முடிவு கொண்டு வந்திருக்கும். வெனிசுவேலாவில் அப்படி, ஈரானில் அப்படி, சிரியாவில் அப்படி, மற்ற நாடுகளும் ரஷ்யாவுடைய ஈடுபாடு இருக்கின்றபடியால் தான் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பது போல் தெரிகின்றது. இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், உங்களுக்கு தெரியும், இந்த நோபல் பரிசு அறிவித்த அந்த காலகட்டத்தில்
தான் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன், அது கூட எனக்கு கிரெடிட் தரணும் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த போர் நிறுத்தம் வந்தாலும் கூட சனிக்கிழமை 2 எல்லையை மூடப்பட்டிருக்கின்றது. அதனூடாக தாக்குதல் நடைபெறுகின்றது, வான் தாக்குதல் நடைபெறுகின்றது. கம்போடியா தாய்லாந்தினுடைய நிலைமை என்ன? இப்போது அங்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போர் நிறுத்தம் முதலில் இருந்தாலும் அந்த போர் நிறுத்தம் ஒரு ட்ரம்பின் அழுத்தத்தால் ஒரு சடுதியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இப்போ தொடர்ச்சியாக இடம்பெறும் தாக்குதல்களில் தாய்லாந்து இப்ப ஸ்வீடன் கிரிப்டன் வகை விமானங்கள், தாக்குதல் விமானங்கள், அமெரிக்கான் F-16 விமானங்களை பயன்படுத்தி பல இடங்களை தாக்கி இருக்கின்றது. பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட கம்போடியாவில் 4 லட்சம் மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்து கூடாரங்களில் தங்கி இருக்கிறார்கள். அதே போல கம்போடியாவும் பல்குழல் உந்துகணை செலுத்திகள் மற்றது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாய்லாந்தை தாக்கி இருக்கின்றது. தாய்லாந்து இந்த படையினர் கம்போடியாவின் எல்லைக்குள் ஊடுருவி இந்த டா கரோம் என்ற அந்த மிகவும் பழமை வாய்ந்த யுனெஸ்கோவினால் தொல்லியல் நிலை இடமாக அறிவிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலயம் தான் இந்த பிரச்சனைக்குரிய காரணமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் பிரான்ஸ் அந்த காலனித்துவத்தை வைத்து காலனித்துவ ஆட்சியை நடத்தி இருக்கையில் அவர்கள் இந்த எல்லைகளை வகுப்பதில் தாய்லாந்தின் பல பகுதிகளை கம்போடியாவுடன் இணைத்து விட்டு போய்விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. அதை தாய்லாந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வழக்கு போட்டாலும் அது தாய்லாந்துக்கு சார்பாக தீரவில்லை. இந்த நிலையில் தான் இப்போது தாய்லாந்து கம்போடியாவின் எல்லைக்குள் ஊடுருவி கைப்பற்றி இருக்கின்றது. கம்போடியா பெருமளவான ஆயுதங்களை, சீனாவின் ஆயுதங்களைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. காலாட்படை, டாங்கி படை பிரிவுகளில் கம்போடியா முன்னணியில் இருந்தாலும் வான் மேலாதிக்கத்தில் தாய்லாந்து முன்னணியில் இருக்கின்றது. நீ ஒரு வீடியோ படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாய்லாந்தின் F-16 விமானத்துக்கு 50 கலிபர் துப்பாக்கியால் கம்போடியா வீரர் ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அவ்வாறுதான் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டு. இரண்டும் உண்மையில் ஒரு பொருளாதார ரீதியாக பலவீனமான நாடுகள். இந்த போரை எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் தாக்கு பிடிக்க போகிறார்கள் என்பது ஒரு சிக்கலான விடயம். ஆனால் இந்த கம்போடியா தாய்லாந்து என்று சொல்லி இந்த ஆசிய பிராந்தியத்துக்கு ஏற்படுத்தப்படுற போர் இந்த ஆசிய பிராந்திய நாடுகளை பலவீனப்படுத்தும். அப்ப பலவீனப்படுத்த இப்போதைக்கு ஆசிய பிராந்தியத்தை பலவீனப்படுத்த வேண்டியது மேற்குலகத்தின் ஒரு கொள்கையாக இருக்கின்றது, தேவையாக இருக்கிறது. அதற்கு அமைவாகவே இந்த போரும் இப்ப ஆசியாவில ஒரு போரை ஏற்படுத்துவது என்பது அவர்களுக்கு இலகுவானது. இப்ப நீங்க பார்க்கலாம், மியான்மர்ல கூட இன்னும் தொடர்ச்சியாக போர் அங்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இராணுவ ஆட்சி இருந்தாலும் ஒரு பிரிவினரை, ஒரு ஆயுத குழுக்களை மேற்குலகம் வளர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது, ஆயுதங்களையும் விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இது சீனாவுக்கு எதிராக அதன் அன்றைய நாடுகளில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அப்பப்பா, நீங்க சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுற விளையாட்டை பார்த்தால் எங்கதான் போய் முடிய போதும் எனக்கு தெரியவில்லை. நன்றி அரசர்களே. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.